என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்கட்டும். சங்கீதம் 37:5 இப்படியாய் சொல்லுகிறது: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீ அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்கச் செய்வார். இன்று நீங்கள் போகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. என்ன காரியமாய் இன்றைக்கு நீங்கள் போகிறீர்களோ அந்த காரியத்தை வாய்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மாத்திரமல்ல, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். வேலை நிமித்தமாய் போகிறீர்களா? அவரே உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். திருமண காரியமாய் போகிறீர்களா? அவரே உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். எது நிமித்தமாய் நீங்கள் போகிறீர்களோ உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னே சென்று அவர் காரியங்களை வாய்க்க செய்வாராக. சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க செய்வாராக. படிக்கிற பிள்ளைகள் பரீட்சை எழுத போகிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீ போகிற வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ போகிறதுக்கு முன்னால் அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இந்த காரியமாய் போகிறேன், எனக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்யும் என்று உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்கச் செய்வார். இன்று அது நடக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகள் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணும். அவர்கள் வேலை நிமித்தமாய் போகிறார்களா? ஆண்டவரே, திருமண காரியமாய் போகிறார்களா? பிள்ளைகள் பரீட்சை எழுதும்படி போகிறார்களா? எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உமது கரம் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.